ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். ஒரு சோகமான அது அதிர்ச்சிகரமான விஷயமாகவும் ஒரு செம ஹாப்பி நியூஸும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ரீதேவி மேடமோட மகளான ஜான்வி கபூர் இவங்க இப்போது ரீசெண்டாக நிறைய மூவிஸில் கனெக்ட் ஆகி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேமஸான இடத்துலையும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் ரொம்ப உடல்நிலை மோசமானதாகவும் திடீர்னு அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ ஓகே ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே வந்திருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக வந்து ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மகி அப்படின்னு சொல்லி நடிச்சிட்ருக்காங்க. அது வந்து இந்த மாதம் 31 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த நிலையில் இப்போ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்க்காக பல ஊர்களுக்கு இவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ட்ராவலோட அலுப்பு காரணமாக, அதாவது ரொம்ப டயர்ட்னஸ் காரணமாக திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கும் போது, இந்த படத்தில் நான் வந்து கிரிக்கெட் வீராங்கனையாக நடிச்சிருந்தேன், எனக்கு சுத்தமாக கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது, ஸோ அதனால் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன். முதல்ல யாராவது ஒரு பால் போட்டாங்கன்னா எனக்கு அது பேட்லேயே படாது. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கொஞ்சம் இப்போ பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் கிட்ட பயிற்சி பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேட்டில் பால் அப்படின்றது பட ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் திடீர்னு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட தோள்பட்டை அப்படின்றது திடீர்னு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு இவங்க மயக்கம் போட்டு விழுந்த நிலையில் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன டயர்ட்னஸ் தான் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வெயிலில் ஓவராக ட்ராவல் பண்ணவே அவங்களுக்கு வந்து சம்திங் டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நத்திங், ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, மறுநாள் சரியாக போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நிறைய பேர் அவங்கள வந்து டேக் கேர்மா, படம் ரிலீஸ் ஆகிட்டு உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விஜேவுமான நம்மளோட நக்ஷத்ரா, கிட்டத்தட்ட தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க. நிறைய வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அந்த சீரியல். இப்போ ரீசெண்டாக தான் முடிவு விட்டுருச்சு. பட் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட நிறைய பேர் இப்போ வரைக்கும் போய் சீசன் 2 எப்போ ஆரம்பிப்பீங்க, டேரக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அது ஒரு ஃபேமஸான சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம நக்ஷத்ரா வந்து இப்போ அவங்கக்கிட்ட ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காங்க. அதுவும் ஹோண்டா ஹெலிவேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாடலுக்கான கார் வந்து லக்ஸூரியஸ் காரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்க இணையதளத்தில் அவங்களோட இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணி நிறைய பேரை வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கார் வந்து ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் வித் காராக இருக்குது. அதில் வந்து நட்சத்திரம் அழகாக உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதை அவங்க ஃபேன்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, உங்களோட பெரிய ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்துருக்கு, இந்த காரையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவங்களுக்கு மறக்காம விசஸ் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.